உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஆப்போசிட்டா தெரிந்து கொள்றார். ஏன்? கிருபையை வெளிப்படுத்த விரும்புகிறார். உங்களுடைய கிரிய அல்ல, அவருடைய கிருபையை. சபையில கிறிஸ்தவத்துல பெருமை பாராட்டுறதுக்கு இடமே கிடையாது. பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, மேன்மை பாராட்டுகிறவன் எங்கே? எதை குறித்து மேன்மை பாராட்டுற? நீ எல்லாம் இருக்கிற மூச்சு போகிறவன் எல்லாம் கத்தடத்துல இருந்து வந்தது. படிப்பு, அறிவு, ஞானம், ஆற்றல், திறமை, தாளந்து மேன்மை பாராட்டுறியான்றாரு. அதெல்லாம் எங்க இருந்து வந்தது? கத்தடத்துல இருந்து வந்ததுப்பா. மேன்மை பாராட்டுறதுனா இதெல்லாம் பற்றி மேன்மை பாராட்டாத, கர்த்தருடைய கிருபையை குறித்து மேன்மை பாராட்டு. என்னுடைய ஞானம் அல்ல, அவர் என்னுடைய ஞானம் தான் கிருபை. என்னுடைய நீதி அல்ல, தேவ நீதி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய நீதி எனக்கு சுய நீதிக்கு இடம் இல்லை, அவருடைய நீதி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரே என்னுடைய நீதி ஆயிட்டார், அவரே என்னுடைய ஞானம் ஆயிட்டாரு. ஞானம் இருக்குதா? கண்டிப்பா இருக்குது. என்கிட்ட இல்ல, அவரே என்னுடைய ஞானம் ஆயிட்டாரு. நீதி இருக்குதா? இல்ல, நான் பாவி, என்கிட்ட இல்ல, அவர் என்னுடைய நீதி ஆயிட்டாரு. பரிசுத்தம் இருக்குதா? யோ, பரிசுத்தம் தான் இல்லையே. கர்த்தர் சொல்றாரு, நானே பரிசுத்தமாயிடுறேன் உனக்கு. நான் தான் உன்னுடைய பரிசுத்தம், நான் தான் உன்னுடைய ஞானம், நான் தான் உன்னுடைய நீதி, நான் தான் உன்னுடைய பரிசுத்தம். மீட்பு, ரட்சிப்பு என்னுடையதா? நான் பண்ணதா ரட்சிப்பு? என் திறமையா, என் ஆற்றலா? அது மூலமா ரட்சிப்பு வந்ததா? கிடையாது. அவரே என்னுடைய மீட்பாக ஆகிவிட்டார்.